ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 3ல் இருக்காருங்க. 3ல் வந்து வக்கரமாக இருக்கும் பொழுது நம்ம முயற்சிகளில் வந்து ஒரு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில சந்தேகங்கள் இருக்கும். தேவையில்லாத சந்தேகங்களோ மற்றவங்க வந்து உங்களை வந்து வேவு பார்க்குற மாதிரி விஷயங்களாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கொடுக்கும். ஸோ நிறைய ட்ராவல், நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது வந்து அற்புதமான விஷயம், அற்புதமாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வேலையில் வந்து நிறைய ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 10ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தா புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்து செவ்வாய் வந்து 11க்கு வரும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். அதுவும் வந்து எப்போயோ எண்ணங்கள் தூண்டி அதுக்கான முயற்சிகள் இருக்குங்க. கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் இப்போ வந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய விஷயங்கள் நம்ம கொஞ்சம் மன வருத்தம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன், 6, 9ஆம் அதிபதியான புதன் 9லேயே வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்துரும். வேலையில் நல்ல அங்கீகாரம், பதவி ஏற்றம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. சும்மா அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள்லாம் வந்து வாரத்தின் முற்பதுன்னா அதுக்கப்புறம் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான சூரியன் இப்போ 9ல் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் தேவையில்லாத சின்ன சின்ன மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்னதாக ஒரு கருத்து பேதங்களாக இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் இறங்குவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நடக்கும், யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது நடக்குமானால் கண்டிப்பாக வந்து இன்னொரு 1 மாத காலகட்டங்களில் வந்து அது நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ 12ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் மற்றமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்